காய்ஸ் நம்ம கரெக்டாக ரேங்க் புஷ் பண்ணலாம் சொல்லிட்டு காலையில் ஒரு 8 மணி போல் கேமில் வந்திருப்பாங்க காய்ஸ். அதுக்கப்புறம் நம்மளை தலைன்னு ஒருத்தர் இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தார் விடாமல் ரூம் ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக பிரைம் லால் 8 அதுக்கப்புறம் ரீஜன் பிளேயரு யூடியூபர்ஸ் தான் காய்ஸ் இருந்தாங்க. லேபில் வந்தால் நம்ம அஃபிஷியல் ஹரி ப்ரோ இன்னும் எமௌண்ட் போட்டிருந்தார் காய்ஸ். அதுக்கப்புறம் இது ஒரு ஒன் டாப் மேட்ச் காய்ஸ். ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னே உள்ளே வந்தோம். ஸ்டார்டிங்கே ஒருத்தர் அடித்து கில்லை கிளியர் பண்ணிட்டு உள்ளே வந்தால் நம்ம அஃபிஷியல் ஹரி ப்ரோ வந்தார். அவரையும் ஒரு அழுத்தி பிடிச்சி டவுனை வச்சு கில்லை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளை சோலியை முடிச்சு விட்டானாங்க கைஸ். அதுக்கப்புறம் அஸ்னல் கியூ ஓப்பன் பண்ணி லூட் அடிச்சுட்டு இங்கே வந்து தாம்சனில் அழுத்தி ஒரு ஓசிலேயே டவுன் வச்சு கில்லை கிளியர் பண்ணிட்டு இங்கே வந்தா கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஒருத்தர் மேலே நின்றுருந்தார். அவரையும் ஒரு அடியை அடிச்சு விட்டு ஒன்டா போகுது. அதுக்கப்புறம் கில்லை கிளியர் பண்ணலான்னு பார்த்தா 3 பேர் இருந்தாங்க கைஸ். நானும் அழுத்துனா அவங்க போடா வீட்டுக்கு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சி விட்டாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட் ரீல் அடித்தோன்னே இங்கே வந்தாங்க கைஸ். வெஸ்ட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. இங்கே வந்தால் இங்கே 90 குளோவால் மட்டும் தான் கைஸ் இருக்குது. அப்படியே ரஷ் அடிச்சு போயிட்டு இருக்காங்க 90 குளோவால் கைஸ். வீடியோ பார்க்குறங்க நீங்கள் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் கைஸ் நான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தால் இங்கே ஒருத்தர் இருந்தார் கைஸ். அவரையும் ஒரு அழுத்தி பிடிச்சி அவரையும் ஒரு டவுனை வச்சு விட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் பேக் சைடில் நம்மளை அடிச்சு விட்டாங்க கைஸ். பாய் கைஸ்.